உடல் எடையை குறைக்க சில வழிமுறைகள். உடல் எடையை குறைக்க நாம் முதலில் என்ன செய்வோம் என்றால் சாப்பாட்டை குறைப்பது, கலோரியை குறைப்பது. கலோரி என்பது நமக்கு ஒரு நாளைக்கு தேவையான ஆற்றலை கொடுப்பது. அந்த ஆற்றல் நாம் சாப்பிடும் உணவுகளிலிருந்து கிடைக்கிறது. ஆற்றல் குறையும் பொழுது உடல் எடை குறைகிறது. உடல் எடை குறைக்க நினைப்பவர்களுக்கு இந்த பதிவு பயனுள்ளதாக இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உடல் எடை குறைக்கிறேன் என்று சாப்பிடாமல் இருப்பார்கள். எடை குறைந்தவுடன் திரும்பவும் பழையபடி சாப்பிட ஆரம்பித்தால் திரும்பவும் எடை அதிகரிக்க வாய்ப்புள்ளது. ஆனால் பட்டினியாக இல்லாமல் உணவு பழக்கத்தை மாற்றுங்கள். காலை உணவு. காலை உணவு மிகவும் முக்கியமானது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க. வேலைக்கு செல்பவர்கள் காலை உணவையே எடுக்க மிகவும் வாய்ப்பு குறைவு. இரவில் 7 to 8 மணி நேரம் தூக்கம் இருந்தால் நம் உடல் ஆரோக்கியமான செரிமான தன்மையில் இருக்கும் என்பதால் காலை உணவை தவிர்க்கவே கூடாது. காலை உணவுதான் அன்று நாள் முழுக்க நம்மை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவும். காலை உணவை சரிவர எடுத்துக்கொண்டால் இரத்தத்தில் இருக்கும் சர்க்கரை அளவையும் கட்டுக்குள் வைக்கும். காலை உணவு தவிர்ப்பதால் உடல் எடை 30% வரை அதிகரிக்க வாய்ப்புள்ளதாம். உடல் எடை அதிகரிக்க இதுவும் ஒரு முக்கிய காரணம். காலை உணவை மிஸ் பண்ணுவதால் மதியம் சாப்பிடும்போது சற்று அதிகமாகவே எடுத்துக்கொள்ள தோன்றும். அப்படி எடுக்கும்போது உடல் எடை கூட வாய்ப்பு இருக்கிறது. காலை உணவை தவிர்ப்பதால் ஞாபக மறதி, சோர்வு, நம் உற்சாகத்துடன் இருக்க வாய்ப்பு குறைகிறது. காலை உணவு உடலுக்கு எனர்ஜி தருவதாக இருக்க வேண்டும். இட்லி, இடியாப்பம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இல்லை என்றால் ராகி கூழ், கேழ்வரகு கூழ், வெள்ளரிக்காய், சோளம், தயிர் இப்படி எடுத்துக்கொள்ளலாம். சோளத்தை வேக வைத்து, சோளம் என்றால் மக்காச்சோளம், அதை வேக வைத்து அதனுடன் கேரட்டு, வெள்ளரி, தயிர் கலந்து எடுத்துக்கொள்ளலாம். உடல் எடையை குறைக்க சோளம் மிக சிறந்த உணவாகும். சோளத்தில் வைட்டமின் இ மற்றும் நார்ச்சத்து இருப்பதால் உடலில் கொழுப்புகள் சேராமல் பார்த்து கொள்கிறது. உடல் எடையை குறைக்க நினைப்பவர்களுக்கு சோளம் ஒரு சிறந்த உணவு. அடுத்து மதிய உணவு. ரைஸு குறைவாக எடுத்துக்கொண்டு சப்பாத்தி, குருமா, நிறைய காய்கறிகள். காய்கறிகளில் கலோரி குறைவாக இருப்பதால் காய்கறி நிறைய எடுத்துக்கொள்ளலாம். தயிர், பீட்ரூட்டு, கேரட்டு, காலிஃப்ளவர், தக்காளி. தக்காளியில் கலோரி 0% இருக்கிறது. தக்காளி ரசம், தயிர் எடுத்துக்கொள்வது மிகவும் நல்லது. ரசத்தில் மிளகு, ஜீரகம், இஞ்சி, பூண்டு இப்படி செரிமான பொருள்கள் இருப்பதால் உடலுக்கு நல்ல மருந்தாகவும் இருக்கிறது. காலிஃப்ளவர் குறைந்த அளவு கலோரி உள்ளது. மேலும் இதில் இருக்கும் பொட்டாசியம், நார்ச்சத்து செரிமானத்திற்கு உதவுகிறது. பீட்ரூட் வைட்டமின் சி, பொட்டாசியம், மாவுச்சத்து, இரும்புச்சத்து போன்ற சத்துக்கள் அதிகமாக உள்ளன. இதில் குறைந்த அளவு கலோரி இருப்பதால் உடலில் கொழுப்பு சேராமல் பார்த்து கொள்கிறது. அடுத்து முட்டை. முட்டையில் வெள்ளைக்கருவில் 20% கலோரியும், மஞ்சள் கருவில் 60% கலோரியும் இருக்கிறது. ஆகையால் உடல் எடை குறைப்பவர்கள் வெள்ளை கருவை மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். மீன் சாப்பிடலாம், ஆனால் எண்ணெய் குறைவாக பயன்படுத்தி சமைத்து உண்ணலாம். வாரத்தில் ஒரு முறை சிக்கன், மட்டன் மதியம் மட்டும் எடுத்துக்கொள்ளலாம். இரவில் ஒருபோதும் சிக்கன், மட்டன், முட்டை இவற்றை தவிர்ப்பது நல்லது. இரவு நேரத்தில் பெரும்பாலும் 7 மணிக்குள் சாப்பிடுவது நல்லது. இரவு நேர உணவு என்றால் ஆவியில் வேக வைத்த உணவாக இருக்கலாம் அல்லது காய்கறி, கேரட், பீட்ரூட், பீன்ஸ் ஆவியில் அரை வேக்காடாக வேக வைத்து அதில் வெள்ளரி கட் பண்ணி சேர்த்து எடுத்துக்கொள்ளலாம். வெள்ளரிக்காய் நீர்ச்சத்து தேகத்தில் அதிகரிப்பதற்கு வெள்ளரிக்காய் சிறந்த உணவு. இதில் 18% கலோரி உள்ளது. வெள்ளரிக்காய் சாப்பிடுவதன் மூலம் நீண்ட நேரம் வயிற்றை நிரப்பி வைத்திருக்கும். செரிமானத்திற்கு உதவுகிறது. வெள்ளரிக்காய் மதிய உணவிலும் சேர்த்துக்கொள்ளலாம். கேழ்வரகு கூழ், ராகி கூழ், சோளமாவு கஞ்சி எடுத்துக்கொள்ளலாம். சோளத்தில் மக்காச்சோளம், வெள்ளை சோளம், மஞ்சள் சோளம் என்று பலவிதம் உண்டு. எல்லா சோளமும் உடம்பிற்கு மிகவும் நல்லது. சோளத்தை மாவாக அரைத்து வைத்து அது காலையிலும் இரவிலும் கஞ்சாக வைத்து குடிக்கலாம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்றாக மாற்றி, அதாவது ஒரு நாள் கேழ்வரகு கஞ்சி, மறுநாள் ராகி கஞ்சி, மறுநாள் சோளமாவு கஞ்சி இப்படி மாற்றி மாற்றி எடுத்துக்கொள்ளலாம். எது எப்படியாக இருந்தாலும் வெறும் வயிற்றில் தூங்கக்கூடாது. தூக்கம். 10 மணிக்கு தூங்கி 6 மணிக்கு எழுந்தால் அருமையான ஆரோக்கியமான தூக்கம். தூக்கம் இல்லாமல் இருந்தால் நம் உடல் ஆரோக்கியத்தை குறைக்கிறது. தூக்கமின்மையும் உடல் எடை கூட வாய்ப்பிருக்கிறது. மன சோர்வு, குழப்பம், ஞாபக மறதி தூக்கமின்மையால் ஏற்படுகிறது. உடல் எடையை குறைக்க உணவை எடுத்தால் மட்டும் போதாது. 7 மணிலிருந்து 8 மணி நேரம் தூக்கம் அவசியம். முக்கியமாக தண்ணீர். ஒரு நாளைக்கு 3 லிருந்து 3.5 லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும்.
அடுத்து சாப்பிடும்போது பொறுமையாக சாப்பிட வேண்டும். அவசர அவசரமாக சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிடுவதாலும் உடல் எடை கூட வாய்ப்பு இருக்கிறது. அடுத்து தவிர்க்க வேண்டியது டீ, காபி, சர்க்கரை பானங்கள், இனிப்புகள், பாஸ்தா, மைதா, பிஸ்கட்டு மற்றும் எண்ணெய் நிறைந்த உணவுகள். இதிலிருந்து விலகி இருப்பது நல்லது. டீ, காபிக்கு பதிலாக பிளாக் டீ, இஞ்சி டீ, லெமன் டீ எடுத்துக்கொள்ளலாம். லெமன் டீயில் தேன் கலந்து சாப்பிடலாம். லெமன் டீ அதில் தேன் கலந்து குடிப்பதால் உடல் வளர்சிதை மாற்றத்தை தொடங்கி வழக்கத்தை விட அதிக கொழுப்பை குறைக்க செய்யும். இது புத்துணர்ச்சி ஊட்டும் சுவையான பானமாகும். குறைந்த கலோரி உள்ள பானம். உடல் எடை குறைக்க வேண்டும் என்று முடிவெடுத்துவிட்டால் தொடர்ந்து 48 நாட்கள் 1 மண்டலம் செயல்படுங்கள். உங்கள் எடை கண்டிப்பாக குறையும். உங்கள் எடையை நீங்களே சரிபார்த்து கொள்ளலாம். உங்கள் உயரம் என்னவென்று பாருங்கள். உதாரணத்துக்கு 170 சென்டிமீட்டர் இருந்தால் அதில் 100 சென்டிமீட்டரை கழித்து விடுங்கள். பாக்கி 70. இதிலிருந்து 3 கிலோ முன்பின் இருக்கலாம். இதுதான் உங்கள் நார்மல் எடையாக கணித்து கொள்ளுங்கள். ஓகே மக்களே, இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் நன்றி.